ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் நாம் வாசித்து கேட்டதானே சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களின்றும் மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அவன் சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமென். ஆமென். எல்லாவற்றிலும் சங்கீதக்காரன் கர்த்தரை, அவனுடைய ஆத்துமா கர்த்தரை, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மேல அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனுடைய எல்லா இடுக்களங்களில் நின்றும் அவனை விடுவித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான என்ன உண்டு? மீட்பும் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலையில் நாம் சிக்கி கொண்டிருக்கலாம், பலவிதமான நிந்தைகளின் மத்தியில் நாம் உழன்று கொண்டிருக்கலாம். என்னை தப்புவிப்பார் யாருமில்லையே, என்னை மீட்டு விடுவார் யாருமில்லையே, என்னை மீட்பதற்கு யாருமில்லையே என்றதான பல கேள்விக்குறியோடு சில ஆழங்களுக்குள்ளாக, சில ஆபத்திற்குள்ளாக நாம் சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா கர்த்தரையே, கர்த்தர் மேல் காத்திருக்கிறது, கர்த்தரையே நம்பி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறது, அவருக்காக காத்திருக்கிறது. ஏன்னு சொன்னா அவர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் என்ன உண்டா? திரளான மீட்பு உண்டு. கொஞ்சம் தான் அவர் மீட்டுக் கொள்வார், மீதியை நாம தான் மீட்டுக் கொள்ளணும். இல்ல, அவர் முழுமையாய் நம்மை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு இவ்வளவுதான் என்னால மீட்க முடியும், இதுக்கு மேல என்னால மீட்க முடியாதுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் கர்த்தரையே நம்பி இருந்தான். ஏன்னு சொன்னா கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு திரளான மீட்பு உண்டு, அவர் என்னை மீட்டு ரட்சிப்பார் என்றதான விசுவாசம் உடையவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கலாம், ஒருவேளை ஆபத்து நிறைந்ததான நிலைமைகள் நம்மை சுற்றி இருக்கலாம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து கொண்டது போல முன்பதாக செங்கடல், பின்பதாக பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வரலாம். என்ன செய்ய போகிறேன் என்றதான ஏக்கத்தோடு நின்று கொண்டு இருப்பீர்களேயானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு சங்கீதக்காரன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்போமையானால், தேவனை நம்பி இருப்போமையானால் நிச்சயமாய் அவர் நம்மை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டார். யாருடைய கையிலிருந்து? செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டு என்ன செய்வோம் என்று தயங்கி நிற்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளக்க பண்ணினார், எரிகோ கோட்டையை தகர்த்தார், யோர்தானை வற்றி போக பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கிறது? நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா.
இன்னைக்கு நாம அவருடைய வார்த்தையை நம்பி அதன்படி செயல்படுகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்மை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவர். அமைச்சத்திரம் ஒருவேளை எந்த மனிதனாலும் என்ன மீட்க முடியாது என்ற அனுபவம் நமக்கு இருக்கலாம். நான் முங்கிட்டேன், என்னுடைய வாழ்வு முங்கி போனது. அது எப்படிப்பட்டதா இருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் முங்கிட்டேன், இனிமே என்னால எழும்ப முடியாது என்று நீங்க நினைக்கலாம். என் தேவன் ஆகிய கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென் ஸ்தோத்திரம். பேதுருவை மீட்டெடுத்த தேவன், அவன் அமிழ்ந்து போகையில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, நான் அமிழ்ந்து போகிறேன், நான் அமிழ்ந்து போகிறேன். என் தேவன் அவனை கை நீட்டி கரம் நீட்டி தூக்கி அந்த கடலின் மேல நடக்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவன் எந்த பிரச்சனைக்குள்ள நீங்க அமிழ்ந்து போகிறேன் என்று நினைக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையில நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறீங்களோ, அந்த பிரச்சனைக்கு மேலேயே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு காத்திருந்தா, அவருக்காக காத்திருந்தா, அவருடைய கிரியைக்காக காத்திருந்தா, நிச்சயமாகவே நீங்க எந்த பிரச்சனையில அமிழ்ந்து போகிறேன் என்று நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையின் மேலேயே அவர் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் அதை செய்வார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்ளுவோ, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அதுல நடக்க பிரயாசப்படுவோ, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இன்றைக்கும் அவர் மீட்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் மீட்டு ரட்சிக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் என்னை மீட்டு ரட்சிங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம், ஆண்டவரே என்னை மீட்டு ரட்சிங்க. ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்துல இருக்கிறேன், இப்படிப்பட்டதான இடுக்கமான ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறேன். அப்பா, என்னை மீட்டெடுங்கப்பா, என்னை மீட்டு ரட்சிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது கடும் போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதோ பா, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பே. உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறி தீருப்பே. ஏசையாவோ அன்பு போதுமே, என் நேசரேவோ. ஓ சோத்ரோ, ஏசையாவோ என் நேசரேவும் கிருபை போதுமே. என் நேசரேவோ. ஹல்லேலூயா. உம்முடைய
உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகள் மூலமா எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு காத்திருந்து உம்முடைய வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு உமக்கென்று வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய கிருபையின் பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். தொடர்ந்து தேவ ஆவியானவர் வழி நடத்தும். தொடர்ந்து எங்கள் மத்தியில உம்முடைய பரிசுத்த கரத்தின் மத்தியில எங்களோடு அசைவாடி தேவ ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.